நடிகர் விஜயகுமாரின் மகனும் நடிகருமான அருண் விஜய் முறை மாப்பிள்ளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். தொடர்ந்து பல படங்கள் நடித்தார். ஆனால் அவரால் முன்னணி நடிகராக உயர முடியவில்லை. ஹீரோவாக ஜெயிக்க முடியாதவர் அடுத்து அஜித்தின் என்ன எறிந்த படத்தில் வில்லனாக நடித்தார். அதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. தற்போது வார்டில், குற்றம் 23 உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் நடிகை ராதிகாவின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. இதில் நடிகர் அருண் விஜய் தன் மனைவியுடன் கலந்து கொண்டார். வரவேற்பில் அவர் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறார். பின்னர் நள்ளிரவில் குடிபோதையில் நிதானமின்றி காரை அதிவேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையம் அருகே பாதுகாப்புக்காக நின்றிருந்த போலீஸ் வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியிருக்கிறார். இதில் போலீஸ் வாகனத்தின் பின்புறம் சேதமடைந்தது. ஆனால் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. போலீசார் அருண் விஜயிடம் விசாரணை மேற்கொண்டதில் அளவுக்கு அதிகமாக குடிபோதையில் காரை ஓட்டியது தெரியவந்தது. சென்னை பாண்டி பஜார் போலீசார் அருண் விஜயை கைது செய்து அவர் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் விபத்து ஏற்படுத்தியது ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரது காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அருண் விஜயின் தந்தையும் நடிகருமான விஜயகுமார் பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தார். பின்னர் அருண் விஜயை போலீசார் அவரது சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தனர். போலீஸ் வாகனத்தை அவர் சரி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.